இந்தியாவோட லீடிங் புரோக்கரேஜான க்ரோ இன்னைக்கு ஐபிஓக்கு வராங்க. இந்தியாவில் 330க்கு மேலே புரோக்கரேஜஸ் இருக்காங்க. அதில் லீடிங்காக இருக்கிறது க்ரோ. 26 லட்சம் கஸ்டமர்ஸ் மேலே வச்சிருக்காங்க ஆக்டிவாக. ஸோ இவங்களோட ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோன்னா 95 to 100, ஃபேஸ் வேல்யூ ₹2 தான். லிஸ்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 4லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் 15,000 இருந்தாலே போதும் ஒரு லாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 150 ஷேர்ஸ் ஒரு லாட் சைஸ். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 6,000 கோடி ரூபா கிளைம் பண்ணுற இடத்துல ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேலே 5,000 கோடி, 80% ஆஃபர் ஃபார் சேல், வெறும் 20% கிட்ட தான் ஃப்ரெஷ்ஷான ஐபிஓக்கு வராங்க. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே அசட்ஸ். இன்கம்னு பார்த்தோன்னா 4,000 கோடிக்கு மேலே இன்கம் வச்சுருக்காங்க வருஷத்துக்கு. நெட்வொர்த் க்ளோஸ் டு 5,000 கோடி இருக்குது. கேபிஎஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமே வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது இந்த ஐபிஓன்னு இல்லை, எல்லா ஐபிஓவுமே வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி க்ரோவும் அதிகமாக தான் வந்திருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 11 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற புக் வேல்யூ வெறும் ₹8 தான். ஆல்ரெடி அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கு 128லேருந்து 155 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் லிஸ்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ₹100 தான். அன்லிஸ்டட் மார்க்கெட் விட லிஸ்டிங் ப்ரைஸ் கம்மியாக தான் லிஸ்ட் ஆகிறாங்க. இதுவே ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% அதிகமாக இருக்குது. ஜிஎம்பி கீழே மேலேயும் போயிட்டு தான் இருக்கும். 10%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ். புரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரி யூஸ்வலாகவே நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க நம்ம ட்ரேட் பண்ணாலே. ஸோ கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டெஃபினட்டாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நான் பர்சனலாக இதுக்கு அப்ளை பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.